துறையின் ஒரு முக்கிய அறிவிப்பு. அப்படி என்னப்பா முக்கியமா அறிவிக்க போறீங்க? கைதியான இந்த படத்தில் இருக்கும் சிவராமன் சென்னை மத்திய சிறையிலிருந்து தப்பிச் சென்றான். அவனை போலீசார் துரத்திச் சென்றபோது போரூர் இன்ஸ்பெக்டர் கோதண்டராமனின் மகள் கௌரியை பணைய கைதியாக கடத்திச் சென்று விட்டான். கௌரியை கடத்தின புண்ணியமா இவன்தானா? தலைவா நீ வாழ்க, உன் குலம் வாழ்க. இவனை பற்றிய சரியான தகவல் தருபவர்களுக்கு ரூபாய் 50,000 பரிசு தொகையாக வழங்கப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது. இவனை 50,000 சூப்பர் ரமச்சி. நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 28238578 மற்றும் 28238579. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் டெஸ்ட் போட்டியில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஐயோ 50,000 ரூபாய் வாழ்நாள் ஃபுல்லா வீட்ல பாக்கெட் மணி கேட்காம நாமளே வச்சு வாழ்ந்துக்கலாமே. எப்படியாவது அந்த கைதியை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு 50,000 ரூபாவை நாமளே வாங்கிக்கலாம். ஆமா கௌரி அவன் கூட இருப்பாளே, நாம அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த கொலைகார கௌரியை விட்டு வச்சிருந்தா தானே நம்மளுக்கு அந்த கவலை. எதுக்கும் போலீஸ்க்கு ஒரு வாட்டி போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே. இந்த வீட்ல எல்லாமே என்ன போலதான் இருக்கு, உருப்படாம. என்னது இது? இங்க பூத் இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, ஆளை மட்டும் காணோம். பரவாயில்ல, போன் பண்ணக்கு அப்புறம் பைசா கொடுப்போம். ஹலோ, போரூர் போலீஸ் ஸ்டேஷன். போரூர் போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சுதான் நாங்களும் பேசுறோம். நீங்க யாரு? ஏட்டு கண்ண, சாரி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ ஆஃப் கோர்ஸ், நான் பாலு பேசுறேன். பாலுவா? எந்த பாலு? என்னது எந்த பாலுவா? ச்சே, கிரேட் இன்சல்ட். நீங்க முதல்ல கோதன் அங்கிள் கிட்ட போன் கொடுங்க, நான் அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? அதெல்லாம் சஸ்பென்ஸ், முதல்ல போன் கொடுங்க. யாருங்க? யார் அது போன்ல? யாரோ பாலுவா, உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமா? சின்ன பையன் குரல் மாதிரி இருக்கு சார். சின்ன பையன் குரலா? ஹலோ, இன்ஸ்பெக்டர் கோதண்டராமன் ஹியர். அங்கிள், நான் பாலு பேசுறேன். எந்த பாலு? ச்சே, மறுபடியும் அதே கேள்வி. வெரி கிரேட் இன்சல்ட். நான் கௌதம் கோடியோட ஃப்ரெண்ட் அங்கிள். ஓ அட, நீயாப்பா? எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். ஆமா அங்கிள், நான் இன்னைக்கு டிவி பார்த்தேன். அந்த கொலைகார சிவராமனை புடிச்சு கொடுத்தா 50,000 ரூபாய் பரிசா தரீங்கன்னு அறிவிச்சிருந்தீங்க, நிஜமாவா? ஆமாப்பா, எங்கனால அவனை தேடி கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் பப்ளிக் உடைய ஹெல்ப் தேவைப்படுது. அதுக்காக தான் அவனை கண்டுபிடிச்சு கொடுத்தாலோ இல்ல அவனை பத்தி தகவல் ஏதாவது சொன்னாலோ 50,000 ரூபாய் சன்மானம்னு அறிவிச்சிருக்கிறோம். உனக்கு அவனை பத்தி ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியறது இருக்கட்டும் அங்கிள், பரிசு கன்ஃபார்ம் தானே? என்னப்பா என்ன அப்படி கேக்குற? இது கவர்மெண்ட் உடைய அனௌன்ஸ்மெண்ட். பரிசு கன்ஃபார்ம்டு. செக்கா தருவீங்களா இல்ல கேஷா தருவீங்களா? உனக்கு எப்படி கிடைச்சா வசதி? கேஷா இருந்தா நல்லா இருக்கும், செக்கா இருந்தா பவுன்ஸ் ஆக சான்ஸ் இருக்கே. இது டிபார்ட்மெண்ட் செக், இது பவுன்ஸ்லாம் ஆகாது. சரி சரி, யார் பேர்ல தருவீங்க? என் பேர்ல தருவீங்களா எங்க அப்பா பேர்ல தருவீங்களா? ஏய், என்னடா என்கிட்ட விளையாடுறியா? வைடா போன படுவா. அங்கிள், இப்படி கோச்சுக்கிட்டா அப்படி எல்லா விஷயத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா தானே அந்த கொலைகார சிவராமனை தேடுற விஷயத்துல தெம்பா இருக்க முடியும். என்னது கிழிச்சதா? ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ச்சே, வெச்சிட்டாரா? அங்கிள் அங்கிள், ஐயோ எனக்கு பணம் வேணாம், ஒண்ணு வேணாம், ஆள விடுப்பா சாமி. நில்லுடா, நீ என்ன பிடிச்சு கொடுக்க போறியா? இல்ல அங்கிள், சத்தியமா இல்ல. யாருடா போன்? யார் கூட பேசிட்டா? சொல்லு 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 சொல்லு. இன்ஸ்பெக்டர் கோதண்ட அங்கிள் கிட்ட பேசினேன். ராஸ்கல், வாடா. என்ன விடுங்க, என்ன விடுங்க. ஹலோ, இன்ஸ்பெக்டர் கோதண்டம் இருக்காரா? கோதண்ட தான் பேசுறது. நீங்க யாரு? நான் தான் நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற தூக்கு தண்டனை கைதி சிவராமன். நீயா? ஆமா,
உங்க டிவி அறிவிப்பெல்லாம் பார்த்தேன் இன்ஸ்பெக்டர். எதுக்கு அதெல்லாம் வேண்டாத வெட்டி செலவு? ஆண்டனிய கொன்னுட்டு நானே வந்து உங்ககிட்ட சரண்டர் ஆறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிவராமன் வேண்டாம், அப்படி எதையும் மடத்தனமா செஞ்சிடாத. நீ எங்க இருக்க அதை சொல்லு. எதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணவா? சிவராமன், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வேண்டாம். முடியாது. ஆண்டனியோட உயிர் எனக்கு வேணும். அவன் என் குடும்பத்தை சின்ன அபிநமாக்கிட்டான். நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்ததே அவன் உயிர் எடுக்கத்தான். என்ன பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஹலோ, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச். ஆமா சார். நான் போரூர் இன்ஸ்பெக்டர் கோதண்டராமன் பேசுறேன். சொல்லுங்க சார். எங்க ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துட்டு இருக்கு. இப்போ பேசிட்டு இருக்காங்க. அந்த காலை ட்ரேஸ் பண்ண எந்த ஏரியால இருந்து வருதுன்னு சொல்ல முடியுமா? ஜஸ்ட் a minute சார். கிண்டி ஸ்பீக் ஹவுஸ் ஏரியா சார். ஓ, thank you very much. கிண்டில இருந்து பேசுறானா? உடனே நம்ம இப்ப அங்க போனோம். ஹெட் கான்ஸ்டபிள் கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ண சொல்லிட்டு மென்னோட வந்தேன். ஓகே சார். Get in, quick, quick, quick. சீக்கிரம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஆண்டனிய கொல்லாம சரண்டர் ஆக மாட்டேன். போன வைங்க. மூவ் பண்ணாதீங்க, மூவ் பண்ணாதீங்க. அப்படியே நில்லுங்க. வேண்டாம் சிவராமன், வேண்டாம். சிவராமன், மரியாதையா சரண்டர் ஆயிடு. சொன்னா கேளு சிவராமன். சிவராமா, நீ மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு இருக்க. அவனை ஒண்ணும் பண்ணிடாத. இன்ஸ்பெக்டர், இவன் உயிரோட வேணும்னா என்ன பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. போங்க. சிவராமன், வேண்டாம் சிவராமன். நான் சொல்றது இன்ஸ்பெக்டர், என்ன பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. வேண்டாம் சிவராமன். நீ ஏற்கனவே கௌரியை கடத்தி கொண்டு போய் வச்சிருக்க. ஆண்டனியை கொல்றதை தவிர எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. நான் கௌரி எதுவும் பண்ணல. என்ன பிடிக்க ட்ரை பண்ணி குழந்தைகளை கொல்ல வச்சிடாதீங்க. ஜாக்கிரதை. துப்பாக்கி உள்ள வைங்க. எல்லாரையும் போக சொல்லுங்க. போங்க, போங்க. பின்னாடி திரும்புங்க, பின்னாடி பின்னாடி திரும்புங்க. யாரும் வண்டியில சத்தம் போடாத. சிவராமன், சிவராமன். எஸ்ஐ கான்ஸ்டபிள். எஸ் சார். ஃபாஸ்ட், சீக்கிரம் இருங்க. டிரைவர், அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரம், குயிக். போலீஸ் கண்ட்ரோல் ரூம். நான் போரூர் இன்ஸ்பெக்டர் கோதண்டராமன் பேசுறேன். அந்த தூக்கு தண்டனை கைதி சிவராமன் மறுபடியும் ஒரு பையனை பணைய கைதியா பிடிச்சுக்கிட்டு தப்பிச்சு போயிட்டான். நாங்க கோட்டூர்புரம் வழியா போறோம். நீங்க சிட்டி டிராபிக் அலர்ட் பண்ணிடுங்க. மோட்டார் பைக்ல போயிட்டு இருக்கா. வண்டி நம்பர் D4010. ஓகே, குயிக். வாங்க வாங்க வாங்க, ஏறுங்க.
இத பாரு, ஏற்கனவே நான் கௌரியை கடத்துறதுல கஷ்டப்பட்டுட்டேன். இதுல நீ வேறியா? போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். பார்த்து பத்திரமா. தேங்க் யூ அங்கிள். அங்கிள், கௌரி உங்ககிட்ட தானே இருக்கா? ஆமா, கௌரி உனக்கு தெரியுமா? அங்கிள், அவ என் கிளாஸ்மேட் அங்கிள். ஆனா அவ என் எனிமி. அவளை என்ன விட்டுற மாதிரி விட்டுறாதீங்க. அவளை அங்கேயே கழுத்து அடிச்சு கொன்னுடுங்க. சின்ன வயசுல உனக்கு என்னடா அவளை கொலவெறி? இத பாரு, நல்ல விஷயங்களை படி, நல்லவனா இருக்க பாரு. டேய் போடா. அந்த கௌரி கொலைங்க பத்தி பேசினா கொலைகாரன் கூட கோவம் வருது. டேய் கொலைகாரா, என்னைய அடிச்ச? போலீஸ் உன்னை சீக்கிரமா பிடிச்சி தூக்குல போடுங்க. ஐயோ, என்ன குருவே, ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறீங்க? அவமானம், பிராணத்தை மாய்த்துக் கொள்ளும் அளவுக்கு அவமானம். என் எண்ஜான் உடம்பும் ஒரு ஜானாக குறுகி போகும் அளவுக்கு என் வாழ்க்கையில் சந்திக்காத அவமானம். என்னை பார்த்து என் சீன மண்ணே சிரிக்கிறது. இப்படி ஒரு அவப்பேரை என் தாய் நாட்டுக்கு தேடி கொடுத்து விட்டேனே, எனக்கு மன்னிப்பே கிடையாது. மூசா மூசா என்கிற அந்த 3 சிறுவன் என் மூக்கை உடைத்து விட்டான். இந்தியாவையே திரும்பி பார்க்க கூடாது என்று உத்தரவிட்டு விட்டான். முடியாது, அவனுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிய முடியாது. அவனை பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். இந்த 7-14 லோகங்களையும் என் சொல்லில் கீழ் கொண்டு வந்து நான் உண்டாக்கிய பழியை நானே துடைப்பேன். சத்தியம், இது சத்தியம். மங்கி, குருவே, இன்றிலிருந்து நான் நம் குலதெய்வத்தை நோக்கி கடுந்தவம் துவங்கப் போகிறேன். எனவே என்னை யாரும் இடையூறு செய்யாமல் பார்த்துக்கொள். மீறி யாராவது இடையூறு செய்ய முயன்றால் நான் கொடுத்த சக்தியை கொண்டு அவர்களை புழுப்பூச்சிகளாக சபித்து விடு. உத்தரவு குருவே. போ, போய் ஆசிரமத்தை சுத்தி அரணமைத்து காவலில். அப்படியே செய்யறேன் குருவே.